ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம், எவ்வளவு நாள் குடிக்கலாம், இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு சீரகத்தை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரீசன்ஸ்னால பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பகல் நேரத்தில் தூங்குறது, பசி இல்லாத நேரம் சாப்பிட்றது, நைட்டு லேட்டாக தூங்க போகிறது, டிப்ரெஷன், இப்படி ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஏன் சீரகத்தை எடுத்துக்கிறோன்னா, உடம்பில் இருக்கிற கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றுறதில் சீரகம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சீரகத்தை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகத்தை இப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் 300 மில்லி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். சீரகத்தை எப்படி பிரித்து சொல்லலாம்னா, சீர் கூட்டல் அகம் சீரகம். அகம்னா உள்ளுறுப்புகளை சரிவர இயங்க வைக்கிறதுல சீரகம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் இருந்தாலே உடம்பில் கழிவுகள் தேங்கி பல பிரச்சனைகளாகி உடம்பு வெயிட் போடும். சீரகத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை நல்லா தூண்டி விட்டு மலச்சிக்கலை சரி பண்ணும். சீரகம் சளி இருமலை கூட சரி பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சீரகம் எடுத்து நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று அதோட எசன்ஸ் நம்ம தொண்டையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா தொண்டையில் இருக்கிற பாக்டீரியாஸ், நோய் கிருமிகளை அடித்து சுவாச குழாய் பிரச்சனைகளையும் சரி பண்ணும். 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இந்துப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்துப்பில் 80 வகையான மினரல்ஸ் இருக்குது. இந்துப்பு டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், முக்கியமாக தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு டம்ளரில் 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இங்கே நம்ம ஏன் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம்னா, உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல எலுமிச்சம்பழம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீரகத்தண்ணியை இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற இந்துப்பு, சீரகம், எலுமிச்சம்பழம் 3மே உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுல நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் உடல் எடை கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை குடித்ததுக்கப்புறம் 1 ஹவருக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகணும்னா டீ, காஃபி குடிக்கிற சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.